ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க கத்துறதுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். நாங்க இன்னைக்கு எங்க கிராமத்துல கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ப்ரோகிராம் நடக்கிறதுக்கு. அதுக்காக தான் நாங்க எல்லாருமே இங்க வந்திருந்தோம். அங்க உள்ள கிட்ஸுமே ரொம்ப அழகா ரெடியாகி வந்திருந்தாங்க. என்னோட பையனுக்கு குட்டி சாண்டா மாரி நான் ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்திருந்தேன். அண்ட் அங்க ப்ரோகிராமும் ஸ்டார்ட் ஆயிட்டு, ஃபர்ஸ்ட் வந்து ஐயா பிரேயர் பண்ணி அந்த ப்ரோகிராம ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் அங்க ஒவ்வொரு ப்ரோகிராமா நடக்க ஆரம்பிச்சுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து டான்ஸ்லேருந்து நாடகம் நடிச்சு, அப்புறம் பாட்டு பாடி, அப்புறம் வசனம் சொல்லி இந்த மாரி இன்னும் நெறைய ப்ரோகிராம்ஸ் வந்து இருந்துச்சு. ஒவ்வொரு ப்ரோகிராமுக்கும் இடையிலயும் என்னோட பையன் வந்து அந்த சாண்டா ட்ரெஸ் போட்டுட்டு நடந்து நடந்து போயிட்டு வருவான். பார்க்கவே அவ்வளோ க்யூட்டா இருந்துச்சு. எந்த ப்ரோகிராம் நடந்தாலும் சரி, அவன் அத கண்டுக்கவே இல்ல. அவன் பாட்டுக்கு நடந்துட்டு, விளாண்டுட்டு அப்படிதான் இருந்தான். பட் அந்த ப்ரோகிராம்க்கு இடையில வந்துட்டு வந்துட்டு போகும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் அங்குள்ள பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுவும் டான்ஸ்லாம் சொல்லவே வேண்டாம். அவ்வளோ அழகா ஆடுனாங்க. அதுக்கப்புறம் நாடகம்லாம் அவங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணி, அவங்களே பிராக்டிஸ் எடுத்து அப்படியே ரொம்ப அழகா வந்துட்டு அவங்களோட திறமைய காமிச்சாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த சின்ன குழந்தைங்க நல்ல கர்த்தருக்குள்ள அவ்வளோ அழகா அவங்க பெர்ஃபார்ம் பண்றத பார்க்குறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. அண்ட் ஃபைனலா வந்து நம்மளோட சீஃப் கெஸ்ட் வந்து சாண்டா கிளாஸ் வந்துட்டாங்க. அவங்கள பார்த்தோன்னே கிட்ஸ்க்குலாம் அவ்வளோ சந்தோஷம். அவங்களும் நல்லா சாக்லேட் குடுத்து அவங்கள வந்துட்டு நல்லா சூப்பரா அவங்களுக்கு கதைலாம் சொல்லி அந்த மாரி ப்ரோகிராம் கொண்டு போனாங்க. அதுக்கப்புறமே இன்னும் நெறைய டான்ஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெறைய பாட்டு பாடுனாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்கலாம் வந்து வசனம் சொன்னாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட்டா வந்துட்டு எல்லா ப்ரோகிராமும் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 டேஸ் முன்னாடி நாங்க வந்து நெறைய கேம்ஸ்லாம் வச்சு நெறைய போட்டி மாரிலாம் வச்சிருந்தோம். ஸோ அதில வின் பண்ணவங்களுக்கு வந்து இன்னைக்கு பிரைஸ் குடுத்துட்டுருந்தோம். ஸோ அந்த மாதிரி ஐயா கையால, அப்புறம் சாண்டா கிளாஸ் கையால, வந்த கெஸ்ட் கையால இந்த மாரிலாம் நாங்க வந்து பிரைஸ் குடுத்துட்டு, ஃபைனலா வந்து ப்ரேயர் பண்ணி வந்த குழந்தைங்க எல்லாருக்குமே கேக், பிஸ்கட் அப்படிங்கிற மாரி ஸ்வீட்லாம் குடுத்துட்டு, அவங்கள வந்து நல்ல கிஃப்ட்டோட அவங்கள வீட்டுக்கு ஹேப்பியா வந்து நாங்க அனுப்பி வச்சோம். என்னோட பையனும் அழகா உட்காந்து ஒரு பக்கம் நல்லா கேக்லாம் வந்து ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தான். அண்ட் அது போக அங்க அவனுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஒரே விளாட்டு தான். அவன் சந்தோஷத்த பார்க்கறதுக்கு அவ்வளோ எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருந்தான். அவன் விளாடுற வரைக்கும் நல்லா விளாடட்டும்னு சொல்லி அவன விட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து அவன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது யாருக்கு தான் பிடிக்காது? அதுவும் அவங்க நல்லா ஹேப்பியா இருக்கிறத பார்த்தா நமக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஸோ, அங்க என்னோட பையனும் மத்த குழந்தைங்களும் நல்லா ஜாலியா விளையாடுறத நாங்க அப்படியே ரசிச்சு பார்த்துட்டே இருந்தோம். ஸோ, அவ்வளோதான். நாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்னைக்கு டே ரொம்பவே சூப்பரா போச்சு.